Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ATOZ இன் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். நம்ம சேனல்ல போட்டோஷாப் பத்தின வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். புதுசா போட்டோஷாப் கத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸுமே. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. புதுசா போட்டோஷாப் கத்துக்கிறவங்க இந்த வீடியோ டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வந்து புரியாம போகலாம். ஸோ அதனால நாம ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸை ஒவ்வொரு வீடியோஸும் வந்து லெசன் வைஸாக அடுத்தடுத்த லெசனில் வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும், எதுக்கு என்னங்கிறத பற்றி தெளிவாக வந்து தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மேலே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத் டூல், கண்டென்ட் அவர் மூவ் டூல், ரெட் ஐ டூல், இந்த மூணு டூலை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ஹீலிங் ப்ரஷ் டூல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு டூலையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டூலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். பேட்ச் டூலுக்கு நான் சில இமேஜஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் வந்து நீங்களும் அதே இமேஜஸில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இந்த இமேஜஸ்லாம் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஓகே, இதில் ஒரு 3 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 இமேஜுமே வந்து நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு நேச்சுரலான ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த நேச்சுரலான இமேஜில் இந்த ஆள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா, ஸோ இந்த ஆளை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் டூல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், பேட்ச் டூலை எடுத்துகிட்டு இந்த ஆள் சுற்றி இருக்கிற ஏரியாவில் அப்படியே வந்து மார்க் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போது மவுஸ் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு மூவ் பண்ணி பக்கத்தில் விடுறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல விடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம இங்கே விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் டி வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்பவும் வந்து ஒரு சில இடத்துல வந்து யாரோ இருந்ததுக்கான அறிகுறி வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ மறுபடியும் அந்த சேஞ்சஸ் ஆகாத இடத்த வந்து மறுபடியும் நம்ம மார்க் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ஒரு ஆள் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே வந்து இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த இடத்துல இருக்கிற மரம், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த அப்படியே மவுஸ் மூவ் பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சிட்டே வந்து இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போய் விடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்த மரம் வந்து அழகாக வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பெருசாக எதுவுமே பண்ணல, ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இன்னொரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே யானை நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து யானை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த யானையை மட்டும் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். முன்ன சொன்ன மாதிரியே இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அப்படியே சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து மூவ் பண்ணி விட்றோம், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பக்கத்தில் வந்து அப்படியே வச்சு மூவ் பண்ணி விட்றோம். ஓகே, ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு யானை இருந்ததுக்கான எந்த தடையுமே சுத்தமாகவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அட்டகாசமாக அந்த முன்னாடி இருந்த அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் அவ்வளோ சூப்பராக ரிமூவ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ புதுசாக வந்து பார்த்தாங்க அப்படின்னா யாராவது இங்கே ஒரு யானை இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படகு ஹவுஸில் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த படகுலாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த படகுகளை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி விட்டுட்டோம், வேறு இடத்துல மூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பர். அந்த இடத்துல படகு இருந்ததுக்கான அறிகுறியே தெரியாமல் மொத்தமாக ரிமூவ் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வெவ்வேறு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள். ஓகே,
இந்த இடத்துல படகு இருந்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. ஒரு நேச்சுரலான ஒரு இமேஜாக அழகாக நீங்கள் ரசிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த இமேஜஸ்லாம் க்ளோஸ் ஸோ சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்குது. வேண்டாம், எனக்கு சேவ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவேர் மூட் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கும் சில பிக்சர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பிக்சரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போது கண்டென்ட் அவேர் மூட் டூல் இதுக்கு ஒரு 2 பிக்சர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 2 பிக்சருமே நான் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். சரி, ஓகே. இப்போது இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பலூன் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற பலூன் வந்து இப்போ பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பலூனை சுற்றி அப்படியே வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல 2 பலூன் இருக்குது. இதுக்கு கூடவே வந்து இன்னொரு ஜோடியாக இன்னொரு பலூன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து விட்டோம் அப்படின்னா பாருங்க, அட்டகாசமாக அந்த இடத்துல இருந்து அப்படியே மூவ் ஆயிருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. அந்த இடத்துல ஏற்கனவே அந்த பலூன் இருந்த அந்த இடத்துல வந்து பலூன் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். வெவ்வேறு இடத்துக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து மார்க் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மூவ் பண்ணலாம். கொஞ்சம் இமேஜ் வந்து பெருசாக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம எக்ஸாக்டா வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து எக்ஸாக்டா மார்க் பண்ணிவிட்டு வேறு இடத்துல மூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருந்ததுக்கான தடையுமே தெரியாது. அதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பலூன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிருக்கிறது. உங்களுக்கே வந்து நீங்களால் ஃபீல் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தடையமே இல்லாமல் மூவ் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் அவேர் மூவ் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்னும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது இன்னும் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இந்த 2 இமேஜும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஐ டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபோட்டோஸ் உள்ள கொண்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இந்த டூலுக்கும் வந்து ஸோ ரெட் ஐ டூல் இதுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த டூலை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்குள்ளே வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த ரெட் கலர் எதனால் வருது அப்படின்னா நைட் டைமில் நம்ம கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நைட் டைமில் இருட்டாக இருக்கிற இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வெளிச்சம் இருக்காது இல்லையா, அதனால கேமராவில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கேமராலேருந்து வரக்கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்து கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதால நம்ம கண்ணுக்குள்ளே ரெட் கலரில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு டாட் மாதிரி வந்து உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பர்டிகுலராக இந்த டூல் யூஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த விஷயத்துக்கும் இது அதிகமாக யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ரெட் ஐ டூல் வந்து இந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்க, இந்த டூலை சூஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன், பாக்ஸ் மாதிரி பண்ணுறேன். அப்படியே மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க. ஸோ முழுசாக அந்த இடத்துல இருக்கிற ரெட் கலர் வந்து மறைஞ்சிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல ஏதோ ஃப்ளாஷ் லைட் அடித்ததுக்கான ஒரிஜினல் இமேஜை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வேறு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டில் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வந்து நம்ம மறுபடியும் பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே, போயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த ரெட் கலர் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாததை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோலையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க, அந்த இடத்துல ரெட் கலர் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து இந்த டூல் யூஸ் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 3 டூல் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ போதும், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஒரேடியாக கற்றுக்கிட்டாலும் மறந்துடும், இல்லைனா நம்ம கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது
மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது, உங்களுடைய ஓன் ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. ஸோ மேலும் மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடிட்டராக வந்து மாறலாம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடிட்டிங்காக இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய இந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்டவுன் சமயத்தை உருப்படியாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா வீடியோக்கு லைக் கொடுங்க, வீடியோ நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஒரு ஷேர் ஒன்று போட்டுருங்க. ஸோ உங்களை மாதிரி அவங்களும் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு பயனடையட்டும். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.